இப்போ நமக்கு சொல்கிறதே இஎம்ஐ தான் சொல்கிறாங்க விளம்பரத்தில் கவனிச்சிருங்களா? விலை சொல்லுவதே கிடையாது. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் 11,666. என்னைக்கு ஒரு மாலுக்குள்ளே போயிட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் பைக்கை எடுத்துகிட்டு திரும்புகிற மனசு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு பொருளாதார டிசிப்ளின் வரும். Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. நம்மளாம் நினச்சிட்டு சம்பாதிப்பதன் வழியாகத்தான் பணக்காரர் ஆக முடியும். அப்படி இல்லை. சம்பாதிப்பதன் வழியாக பணக்காரர்கள் ஆக முடியும்னா இந்த தலைமுறையில் எக்கச்சக்கமான பணக்காரர்கள் உருவாகி இருக்கணும். அப்போ வெற்றியாளர்களுக்கும் சாதாரண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். வெறும் உழைப்பை வைத்துக்கொண்டு வளர்ந்து விட முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணால் பயன்படலாம். எதற்கு கடன் வாங்க வேண்டும், எதற்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரியணும். அவரை மாதிரி நானும் ஒரு கார் வாங்கணும். ஆனால் அவர் அந்த காரை ஏன் வாங்கினான்னு யோசிச்சா தான் நம்ம பணக்காரனாக முடியும் ஒழிய அவரை மாதிரி கார் வாங்கணுங்கிற உத்வேகம் மட்டும் நம்மளை பணக்காரன் ஆயிட முடியாது. பணக்காரர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்வதனால் நம்ம பணக்காரனாக முடியாது. ஐபேக்காவினுடைய தலைவர், நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிற வரைக்கும் ஏன் வீடு வாங்கவில்லை அப்படின்னா, நான் ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். என்னுடைய தொழிலை என்னால் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்னால் 5 கோடி ரூபா பணத்தை எடுக்க முடியும்னார். அதுதான் கணக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எது இன்வெஸ்ட்மெண்ட்டு எது எக்ஸ்பென்சஸ்ன்னு கண்டுபிடிப்பது தான் முதல் அறிவு. ஆனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, எதுக்கு நம்ம கிளியரன்ஸ் சேல் போடுறாரு? 4000 ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி 3000 ரூபாய்க்கு விற்க முடியும்? அப்போ அவர் எதுக்காக அதை விற்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே அலமாரி முழுக்க வச்சிருக்க சட்டையை எப்படிடா போடுறதுன்னு தெரியாமல் துண்டை கட்டிக்கிட்டு எந்த சட்டையை போடுறதுன்னு குழம்பி நின்றுக்கிட்டு இருக்க நாம தேவையே இல்லாமல் போய் ஒரு 5 சட்டை வாங்குறோம். இப்போ நமக்கு சொல்கிறதே இஎம்ஐ தான் சொல்கிறாங்க விளம்பரத்தில் கவனிச்சிருங்களா? விலை சொல்லுவதே கிடையாது. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் 11,666. ஆனால் அந்த மைண்டில் என்ன மாதிரியான எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தினா அதோட விலையே 11,000 தான்ங்கிற போல தான் தோணும். ஒரு கேட்ஜெட்டை கேரி பண்ணுறது ஒரு ப்ரெஸ்டீஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மார்க்கெட் நம்மளை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. கிடைக்கிறது என்பதற்காக வாங்காதீர்கள், தேவையான நேரத்தில் வாங்குவதற்கு தயங்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் கடனை வாங்காத அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கியது போக, நிலம் வாங்குவதற்கு கடன் வாங்கியது போக, எதெல்லாம் டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கோ அதற்குத்தான் கடன் வாங்குகிறோம். ஃபோனுக்கு கடன் வாங்குகிறோம், சில விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம், கடைசியில் இந்த கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம். என்னைக்கு ஒரு மாலுக்குள்ளே போயிட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் பைக்கை எடுத்துகிட்டு திரும்புகிற மனசு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு பொருளாதார டிசிப்ளின் வரும். அவ்வளவுதான். Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. It's time for us to welcome the one and only Gopinath அவர்கள் onto the stage, please. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மை அப்ரிசியேஷன்ஸ் டு பிகைன் வுட்ஸ். ஏன்னா இந்த வெல்த் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் ரொம்ப ரேராக தான் பேசுகிறாங்க. அப்படி பேசினாலும் கூட ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் தான் அது அதிகமாக பேசப்படுகிறது. பட் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையில் வெல்த்தை பற்றி, ஏன்னா நம்ம ஊரில் வெல்த் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அல்லது மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஊரில் அவ்வளோ அரிதாகத்தான் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நமக்குலாம் சம்பாதிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு யாருக்கும் சொல்லி தந்ததே கிடையாது. அதனால தான் சம்பாரிச்சோன்னு எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். உலகத்தில் 2 விதமான பணக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணக்காரர் தொடர்ச்சியாக கடுமையாக உழைத்து பணத்தை அடுத்து பெருசு பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பார். இவரும் பணக்காரர் ஆவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா 2 வேலைகள் பார்ப்பார். ஓகே, 2 வேலைகள்னால் காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு வேலை, சாயந்தரத்துக்கு அப்புறம் ஒரு வேலை, அந்த வேலை கிடையாது. அவர் என்ன 2 வேலை பார்ப்பார்னா, அவர் நிதானமாக சம்பாதிப்பார், ஆனால் தன்னுடைய செலவுகளை குறைத்து கொண்டே இருப்பார். எப்பொழுது நீங்கள் செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக பணத்தை மிச்சம் பிடிக்கிறீர்களோ அது இன்னொரு வேலை பார்ப்பதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டு தன்னுடைய பணம் வளர வளர அதற்கு ஏற்றார் போல செலவை அதிகரித்தவர்கள் அல்ல, மாறாக தன்னுடைய செலவை குறைத்து கொண்டு சேமிப்பின் வழியாக பணக்காரரானவர்கள் தான் நிறைய பேர். நம்மளாம் நினச்சிட்டு சம்பாதிப்பதன் வழியாகத்தான் பணக்காரர் ஆக முடியும். அப்படி இல்லை. சம்பாதிப்பதன் வழியாக பணக்காரர்கள் ஆக முடியும்னா இந்த தலைமுறையில் எக்கச்சக்கமான பணக்காரர்கள் உருவாகி இருக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு தெரியற நமக்கு அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஐடியாக்கள் பெரிதாக இருந்ததில்லை. இதுதான் நார்மலாக ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கும் ஒருத்தர் சூப்பர் பணக்காரர் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம எல்லார்டையும் அது இருக்கும். 1000 ரூபாய் காசு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து 2000 ரூபா வந்துச்சுன்னா 1000 ரூபா செலவை 1500 ரூபாயை மாற்றுவோம். நம்மகிட்ட தான் இப்போ காசு இருக்கேன்னு சில கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் உலகம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம வீடுகளில் இங்கே யாராவது டீச்சர் ஃபேமிலின்னு இருக்கீங்களா? டீச்சர்ஸ், அம்மா அப்பா டீச்சர், ஒருத்தர் அங்கே இருக்கார். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அவங்க வாழ்க்கை மாற்றம் பெருசாக ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. ஒரு டிவி ஸ்கூட்டி வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் டிவி ஸ்கூட்டி தான் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக பஸ்ஸில் போவாங்க, தேவையான மட்டும் வாடகை கார் எடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு டூர் சிம்பிளாக போவாங்க, தேவையில்லாமல் 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்க மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் 55 இன்ச்சுக்கு டிவி வாங்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் அது வாங்கியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கியாந்து வீட்டிலலாம் குமிக்கவே மாட்டாங்க.
அமைதியாக இருப்பாங்க, ஏதோ சிம்பிளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நம்ம நினச்சிட்டு இருப்போம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு, 2 பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வச்சுருவாங்க, 2 பிள்ளைக்கு 2 வீடு வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரம் உயர தங்கள் செலவுகளை உயர்த்தி கொண்டவர்கள் அல்ல. மாறாக பொருளாதாரம் உயருகிற போதும் தங்கள் செலவை கட்டுக்குள் வைத்து அதன் வழியாக அசட்டை பில்ட் பண்ணுறது. There are 2 kind of people who are walking in the world. The one is the people, those who are saving money and building the wealth. Parallelly, they make money through the revenues or remuneration. அவங்க மாதாந்திர சம்பளக்காரர்களாக இருந்தால் மாதம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பக்கம் பில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வெற்றியாளர்களுக்கும் சாதாரண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஸோ சிறந்த பணக்காரராக நாம் மாற வேண்டும் என்கிற பட்சத்தில் பணம் குறித்த பிரக்ஞை நமக்கு எந்த அளவு இருக்கிறது என்பது தான் முக்கியமே ஒழிய வெறும் உழைப்பை வைத்துக்கொண்டு வளர்ந்து விட முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணால் பயன்படலாம். திட்டமிடுதல் தான் இங்கே முக்கியமே ஒழிய தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருப்பதன் வழியாக பெரும் பணக்காரர் ஆக முடியும். ஆனால் தொடர்ச்சியாக உழைக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. ஏன்னா உழைப்பாளின்னு சொன்னால் நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ பண நிர்வாகம் குறித்து இருக்கக்கூடியதில் சில அடிப்படையான கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முக்கியமான விஷயம், எது இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரியணும், எது எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரியும். 2வது முக்கியமான விஷயம், எதற்கு கடன் வாங்க வேண்டும், எதற்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரியணும். 3வது முக்கியமான விஷயம், ஆசை எது, அவசியம் எது என்பது தெரிய வேண்டும். 4வது, இப்படியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. மார்க்கெட்டில் காட்டக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டார்கள். அடுத்ததாக, இவங்க அடுத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கோலை நோக்கியே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது, எதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் எது ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியுதோ அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே ஒழிய இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அடுத்தது, தே ஆல்வேஸ் ஹேவ் பிளான் பி. அவங்கள்ட்ட பிளான் பின்னு ஒன்று எப்போதுமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து போவோமா, எது இன்வெஸ்ட்மெண்ட், எது எக்ஸ்பென்ஸ்? என்றைக்காக யோசிச்சிருக்கோமா? மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே எல்லாருமே எம்பிஏவா? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா சென்னைக்கு எம்பிஏ படிக்கிறதுக்காக வந்த பையன் தான் நான். இன்னும் படிக்கலை. எம்பிஏ படிக்கணும்னு எனக்கு இந்த மாதிரிலாம் கோட்டெலாம் போட்டுக்கணும். ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம போடாத கோட்டா. ஸோ எது இன்வெஸ்ட்மெண்ட், எது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். பல நேரங்கள் நம்ம பணக்காரர்களை பார்த்து சில விஷயங்களை சூடு போட்டுப்போம். ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறவர் ஒரு ஆலை அதிபராக இருப்பார், அல்லது ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருப்பார். ஒரு $multi-million கம்பெனியை அவர் பில் பண்ணியிருப்பார். அவர் ஒரு 2 கோடி ரூபாய் காரில் பயணிக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த குறியீடு தான் பணக்காரத்தனத்தினுடைய குறியீடு நினைப்போம். அவரை மாதிரி நானும் ஒரு கார் வாங்கணும், அவரை போல் நானும் ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது. அது ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் அந்த காரை ஏன் வாங்கினார்னு யோசிச்சா தான் நம்ம பணக்காரனாக முடியும் ஒழிய அவரை மாதிரி கார் வாங்கணுங்கிற உத்வேகம் மட்டும் நம்மளை பணக்காரன் ஆயிட முடியாது. அவர் அந்த காரை ஏன் வாங்கினார், எனக்கு இப்போது அது தேவையா? அத்தனை 1000 கோடி ரூபாய் நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கார் வச்சுருக்கிறது அவருக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அவர் காலையில் இங்கிருந்து கிளம்பி 12 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்துக்கு போய் சேருவதற்கு முன்னதாக ஸ்பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஐபேடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்டர்நெட்டில் இங்கேருந்தே கிளியராக அப்படியே ஷேக்கே ஆகாது கார், அவ்வளோ அற்புதமான ஒரு காரில் அவர் போவார். ஆஃபீஸ்க்கு அவர் போகிறதுக்கு முன்னால் ஆஃபீஸில் அரை நாள் செய்ய வேண்டிய வேலைகளையும் உத்தரவுகளையும் இவர் கொடுத்துருப்பார். அவருடைய உயிர் என்பதும் உடம்பு என்பது அவருக்கு ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அப்போ வண்டியில் எது போதுனாலும் அவருக்கு ஒன்றும் பண்ணாது. அப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு காரில் அவர் போவார். அவர் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு வேளை அவருக்கு வேலை இல்லைன்னா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு போவார். அவர் காரை அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு வாகனமாக பார்க்கிறார், சொகுசுக்காக பார்க்கவில்லை. இந்த ரியாலிட்டி புரிகிற போது தான் பணக்காரனாவது எப்படின்னே புரியும். பணக்காரர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்வதனால் நம்ம பணக்காரனாக முடியாது. அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிற இயல்பு நமக்கு வருகிற போது தான் தெரியும் எது இன்வெஸ்ட்மெண்ட்டு, எது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. இப்போ நம்மளே திடீர்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு பயங்கரமான இன்டீரியர் பண்ணுவோம், செம்மையான இடத்துல ஒரு ஆஃபீஸை வாடகைக்கு பிடிப்போம், நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருந்தோம்னா அதை தூக்கி போட்டுவிட்டு கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு கார் ஒன்று வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் செய்ய ட்ரை பண்ணுமே ஒழிய எது கோரோ அதில் செய்வோம்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொழில் அதிபர்களை என்னுடைய வேலை நிமித்தமாக பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை நான் பெற்றிருக்கிறேன். இப்போது பெற்றிருப்பதை போலவே இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நான் செஞ்சுருக்கேன். அப்படி நான் சந்தித்த மிக முக்கியமானவர்களில் ஒருவர் அருண் ஐஸ்கிரீமினுடைய அல்லது ஐபேக்காவினுடைய தலைவர். இன்றைக்கி அவர் நம்ம ஒரு சவுத் இந்தியன் அமுல் குரியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவர் அருண் ஐஸ்கிரீம் விற்றுட்டு தமிழ்நாடு முழுக்க அருண் ஐஸ்கிரீமுடைய கிளைகள் இருந்த போயும் கூட ஒரு சின்ன ரூமில் தான் தங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் பில்டிங்கை பில் பண்ணவே இல்லை. நான் ஒரு முறை வீடு வாங்க போகிறேன் என்று அவரிடம் போய் சொன்னபோது கூட அவர் என்னிடம் கேட்டார், எவ்வளோ ரூபா பணம் அதில் போட போகிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் அதில் போடலைன்னா அந்த பணத்தை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிற வரைக்கும் ஏன் வீடு வாங்கவில்லை அப்படின்னா. என்கிட்ட 2 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நான் வீடு வாங்கினா அது ஃபிக்ஸட் செட்டாக அங்கேயே இருக்கும், அது எனக்கு பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது. நான் ஒரு தொழிலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கேன், என்னுடைய தொழிலில் என்னால் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்னால் 5 கோடி ரூபா பணத்தை எடுக்க முடியும்னார். அதுதான் கணக்கு.
எது இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியும், எது எக்ஸ்பென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த சில அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது. இந்த அபிப்பிராயங்களுக்குள்ளெல்லாம் மாட்டிக்காது. பக்காவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும் தான் மதிப்பாங்க, பந்தாவாக இருந்தால் மட்டும் தான் மதிப்பாங்க, அதெல்லாம் மதிப்பாங்கல்ல. மேபி ஒரு ஆக்சசபிலிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஒரு நல்ல விவரம் தெரிந்த ஒருவர் நீங்கள் நல்ல பிஸ்னஸ் வேணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவார் இல்லையா. எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கிறோம், இல்லை புதுசாக ஒன்று சேர்ந்துருக்கோம், நாளைக்கு நீங்களாம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட்டு செலவு பண்ணி வெட்டியாக வச்சிருக்காங்க, இவனை நம்பி நான் காசு கொடுக்க மாட்டேன், அப்படி தான் முடிவெடுப்பார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எது இன்வெஸ்ட்மெண்ட்டு எது எக்ஸ்பென்சஸ்ன்னு கண்டுபிடிப்பது தான் முதல் அறிவு. காருங்கிறது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா எக்ஸ்பென்சஸாக? சில விஷயம்லாம் நம்ம கவனிக்காமலே வாழ்க்கையில் கடந்து போய்கிட்டே இருப்போம். பெருநிறுவனங்கள் வந்து அதை நாம் பெரிதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் ஒரு பெரிய கம்பெனி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சட்டையை அவங்க 3000 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. துபுதும் உள்ளே போகிறோம் இல்லையா. 2 நாள் தான் நடக்குது அல்லது 3 நாள் தான் நடக்குது நமக்கு கிடைக்கிறப்ப, ஆகா இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக்கூடாது, 4000 ரூபாய்க்கு விற்கிற சட்டை என்பது 3000 ரூபாய்க்கு கிடைக்கிற போது மலிவாக கிடைக்கிறது அப்படின்னு. ஆனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, எதுக்கு அவன் கிளியரன்ஸ் சேல் போடுறாரு? 4000 ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி 3000 ரூபாய்க்கு விற்க முடியும்? எப்படி 1000 ரூபாய் நட்டத்திலே ஒருவர் கடை நடத்த முடியும்? அப்போ அவர் எதுக்காக அதை விற்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாக் வாங்கி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் அவர் கிரெடிட்டில் அந்த பணத்தில் வாங்கியிருப்பார். கிரெடிட்டில் வாங்கின அந்த பொருளை 6 மாதமாக விற்காமல் வைத்திருந்தால் 4000 ரூபாய் மதிப்புள்ள அந்த சட்டைக்கு ஆகக்கூடிய வட்டியின் அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரியது. அதுக்கு பதிலாக வட்டி அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு பதிலாக லாபத்தில் நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு அந்த சட்டையை 4000லேருந்து 3000 மாற்றி நம்மிடம் விற்கிறார். ஆனால் ஏற்கனவே அலமாரி முழுக்க வச்சுருக்க சட்டையை எப்படிடா போடுறதுன்னு தெரியாமல் துண்டை கட்டிக்கிட்டு எந்த சட்டையை போடுறதுன்னு குழம்பி நின்றுக்கிட்டு இருக்க நாம் தேவையே இல்லாமல் போய் ஒரு 5 சட்டை வாங்குகிறோம். யோசிச்சு பாருங்கள், 15,000 ரூபாய் வட்டி அதிகமாகும் என்பதற்காக கடைக்காரர் விற்கிறதை வாங்கியாந்து பத்திரமாக உங்கள் ரேக்கில் வைக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு நம்ம நினச்சோம்னாலே ஆட்டங்காலி, அவ்வளோதான். நம்மலாம் கவனித்தோம்னா தெரியும் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சராசரியாக இப்போ ஓரளவு படிக்கக்கூடியவங்களாம், ஓரளவு பொருளாதார வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களாம் ஒரு 2-3 ஷூ வச்சுருக்கோம், சில பேர் 4 ஷூ வச்சுருக்கோம். இன்றைக்கு இளம் வயதிலே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆபரணங்கள், உடைகள், ஷூக்கள், கேட்ஜெட்டுகள். இது 4ல் தான் அதிகமான பணம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. முன்னாலாம் பணம் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு சேர்க்குறேன், திருவிழாக்கு சேர்க்குறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போலாம் ஐஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்ஜெட் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷூ உங்கள்கிட்ட ஏற்கனவே தேவைக்கு 2 ஷூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அணிந்து கொள்வதற்காக ஒரு ஷூ, நீங்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷூ, 2 ஷூ இருக்குன்னா, இதுக்கடுத்து ஆஃபரில் ஒரு ஷூ 5000 ரூபாய்க்கு வருதுன்னா 4 ஷூ எக்ஸ்ட்ராவாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 2 ஷூ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் வருஷத்துக்கு அது நீங்கள் அதிகபட்சமாக 20 முறை தான் போட போகிறீங்கன்னா, ஒரு முறை அந்த ஷூவை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு 500 ரூபாய் செலவழிக்கிறீர்கள். நீங்கள் அதை பயன்படுத்தாத அத்தனை நாளும் அதற்கான பணம் செலவழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் இதை மாற்ற போகிறீங்க இதானே. யோசிச்சு பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் பணமாக கணக்கு பண்ணி பார்த்தா வட்டியே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கட்ட வேண்டிய வட்டிக்காக அதை நீங்கள் வாங்கியாந்து வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரியாலிட்டி நமக்கு புரிஞ்சாலே, இப்போ என்னை போன்ற ஒரு சாதாரண ஆட்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது புரியாமல் போகலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய, ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த நுவான்சஸ் புரிஞ்சாதான் இந்த ஐடியாவை உங்களால் பிஸ்னஸில் அப்ளை பண்ண முடியும். ஒரு கிளியரன்ஸ் சேலில் நான் சட்டம் வாங்குறது எனக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்ச ஒருத்தன் தான் கிளியரன்ஸ் சேல்ஸே கண்டுபிடிச்சிருப்பான். ரைட்டு தானே. ஒத்த சட்டை வாங்குறதே வேஸ்ட்டுனா 20 சட்டையை கடையில் வச்சுக்கிட்டதுனா வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த வட்டியை கட்டுறது சிறுபிள்ளைத்தனமானது. அதை கிளியரன்ஸ் சேலில் தட்டி விடு, லாபத்தில் 10% குறைச்சிக்கன்னு முடிவெடுத்தது யாராக இருப்பா? முதலில் இப்படி கிளியரன்ஸ் சேலில் எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் பொருளை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சவன் தான் அந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கே போயிருக்க முடியும். ஸோ தட் பி அவேர் ஆஃப் இட். வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எது உங்களுக்கு வளர்ச்சிக்கு துணை நிற்கிறதோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் சொன்னதுனால ஷூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலை. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அல்லது நான் சொன்ன ஒரு அதிகாரியாகவோ அல்லது ஒரு முதலாளியாகவோ இருந்தால் அந்த கார் பயணத்திலே உங்களால் ஒரு வேலையை பார்த்து விட முடியும், அல்லது உங்களுக்கு அது அவசியப்படுகிறது, அல்லது உங்களுடைய வேலையில் நீங்கள் கிளைண்ட்டை சந்திக்கிறதுக்கு கார் தேவைன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸ்பென்சஸும் கிடையாது. வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி நீட் டு நோ. தட் வாஸ் த திங் தே பீப்புள். அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் நான் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பேசுனது எதற்கு கடன் வாங்க வேண்டும், எதற்கு கடன் வாங்கக்கூடாது. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை தான், எஸ்பெஷலி வந்து எங்கள் கம்யூனிட்டி. இப்போ நமக்கு சொல்கிறதே இஎம்ஐ தான் சொல்கிறாங்க. விளம்பரத்தில் கவனிச்சிருங்களா, விலை சொல்லுவதே கிடையாது. இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் 11,666. ஆனால் அது மைண்டில் என்ன மாதிரியான எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தினா அதோட விலையே 11,000 தான்ங்கிற போல தான் தோணும். ஒரு கேட்ஜெட்டை கேரி பண்ணுறது ஒரு ப்ரெஸ்டீஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மார்க்கெட் நம்மளை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம எந்தெந்த பொருள்லாம் கடனில் வாங்கக்கூடாதோ அந்தந்த பொருள்லாம் தான் இப்போ கடனில் வாங்குகிறோம். வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கியது போக, நிலம் வாங்குவதற்கு கடன் வாங்கியது போக, சொத்தை உருவாக்குவதற்கு கடன் வாங்கியது போக நாம் வாங்குகிற கடன்கள் எல்லாமே எதெல்லாம் டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கோ அதற்குத்தான் கடன் வாங்குகிறோம். ஃபோனுக்கு கடன் வாங்குகிறோம், சில விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம்,
கடைசியில் இந்த கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம். அந்த கடனை அடைக்க முடியாது, வீட்டுக்கு ஆள் வந்துடுவான்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டில் இந்த கிரெடிட் கார்டு போடுறோம், அந்த கிரெடிட் கார்டில் இந்த கிரெடிட் கார்டு போட்டு தூக்குறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கிரெடிட் கார்டிலேருந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு பணம் எடுத்து கட்டுறோம்ல, இந்த டெபிட் கார்டுக்கு கட்ட வேண்டியதை கிரெடிட் கார்டிலேருந்து வாங்கி அந்த டேட்டுக்குள்ளே 45 நாளைக்குள்ளே இன்னொரு கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை இங்கே வாங்கி இதை தான் நம்ம நிதி மேலாண்மை நினச்சிட்டு இருக்கோம். நிதானமாக நிறைவாக பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்க முடியுமே ஒழிய இதை தூக்கி அங்கே போகிறதும் அதை தூக்கி இங்கே போகிறதும் புத்திசாலித்தனம் கிடையாது. அது ஒரு ட்ரிக்கி, அது ஒரு கிளர்ச்சி தான். என்னால் இப்படியெல்லாம் இதை கையாள முடியும் என்று நாம் நம்புவதால் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி தான். ஸோ தேவையில்லாத விஷயத்திற்கு கடன் வாங்காதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப ஈஸி கடன் கிடைக்கிறது தான். நீங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டி தினைக்கு யாராவது 2 பேர் போன போட்டு உங்களுக்கு ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு வாங்கிக்கோங்கிறாங்க. எதுக்குடா ரெடி ஆச்சு எனக்கு தெரியவே இல்லையே. கல்யாணம் ஆனவங்களாம் கூப்பிட்டு உங்களுக்கு மேட்ரிமோனியல் சைட்டில் பதிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறது மாதிரி நமக்கு தேவை இருக்கோ தேவையில்லையே உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்போலாம் ஆன்லைன் வழியாக கடன் வாங்குதல் ரொம்ப எளிமையாக உங்களிடம் பணத்தை கொடுப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்காங்க. ஏன்னா பணத்தை வச்சு பணம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த வேலைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் தான் பணம் பண்ணணும், நாம் பணம் பண்ணக்கூடாது. ரிச் டாட் புவர் டாட்டில் அதுதான் சொல்கிறார். ராபர்ட் கேஸ்க்கு என்ன சொல்கிறாரு, யுவர் மணி ஹவ் டு மேக் மணி நாட் யூ. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் பணத்தை உருவாக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணம் தான் பணத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் தூங்கும் பொழுதும் உங்கள் பணம் இன்னொரு பணத்தை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் சரியான நிர்வாகத்தை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போதும் உங்கள் பணம் அடுத்த கட்ட பணத்தை நோக்கி உருவாக்கணும். அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னா அடிப்படையில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எதுக்கு கடன் வாங்கணும், எதுக்கு கடன் வாங்கக்கூடாது. கிடைக்கிறது என்பதற்காக வாங்காதீர்கள், தேவையான நேரத்தில் வாங்குவதற்கு தயங்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் கடனை வாங்காத அப்படிலாம் சொல்லலாம் முடியாது இல்லையா. அப்போ எதற்கு கடன் வாங்கணும், எதற்கு கடன் வாங்கக்கூடாது என்பது ஒரு அறிவு. ஏன்னா வங்கிகள் உங்களுக்கு கடன் கொடுக்குற போது அல்லது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் கடன் கொடுக்குற போது அவங்க ஆராயிறாங்கல்ல, இவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா, இவங்க கொடுத்தா திரும்ப கட்டுவானா, கட்டலைன்னா இவன்ட்ட வாங்கிக்கிறதுக்கு வீடு இருக்கா, சொத்து இருக்கான்னு கணக்கு பார்க்குறாங்களா அவங்க. அப்போ கடன் வாங்குகிற நாமும் இதை கட்ட முடியுமா, இது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா, நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கி 12,000 ரூபாயை உருவாக்கி விட முடியுமா என்று தெரிஞ்சால் தான் நம்ம செய்யணும். எப்போ அவங்க செய்கிறாங்களோ அதை நம்மளும் திரும்ப செய்கிறதுக்கூடிய புத்திசாலித்தனம் வேண்டும். அடுத்த முக்கியமானது ஆசை இது அவசியம். அது இந்த ஃபோன்லேயே வந்துருச்சு. ஆசையான பொருளாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க முடியாது. வாரன் பஃபெட் சொல்கிறதா எப்போதும் அடிக்கடி இது பல பேர் சொல்ல நானும் கேட்டதுட்டு நீங்களும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்து கொண்டே இருந்தால் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உங்களிடம் பணம் இருக்காது. ஆக்சுவலாக கவனித்து பார்த்தா நம்மகிட்ட இன்னமும் பொருள் வாங்க வேண்டியிருக்குன்னு வச்சுட்டு இருக்கோம்ல, அப்படி நம்ம மைண்டில் வச்சுருக்கலாம் தான் நம்ம வாங்க வேண்டிய பொருள். அதை வாங்க போயிட்டு தான் வேறு வாங்கிட்டு வரோம். என்னைக்கு ஒரு மாலுக்குள்ளே போயிட்டு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் பைக்கை எடுத்துகிட்டு திரும்புகிற மனசு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு பொருளாதார டிசிப்ளின் வரும். அவ்வளோதான். கையில் 5,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பொருள் வாங்கணும்னு போனோமோ அந்த பொருளை தவிர மற்ற எல்லா பொருளையும் வாங்கிட்டு அந்த பொருளை அடுத்த தடவை வாங்கிக்கலான்னு திரும்பி விடுறோம்ல, அதுதான் பிஸ்னஸ் ஆட்டம். ரைட்டா? அதை கரெக்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்னா அந்த மணி வில் பி வித் யூ. அதர்வைஸ் உங்கள் பணம் உங்களுக்காக இருக்காது. எப்பொழுதுமே உங்கள் பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று பலரும் முடிவு செய்வார்கள். அப்படி முடிவு செய்கிற போது அது உங்கள் நலன் சார்ந்த விஷயமாக இருக்காது. 4வது, they don't get influenced by market. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி சார் செலவு செய்யாமல் இருக்க முடியும், பணத்தெல்லாம் சேமிக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இது இருக்குது. ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதை சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் போய் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே பார்க்க போகிற எல்லா இடத்துலையும் அதற்கான விளம்பரங்கள் இழுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் நான் முதல் டிசிப்ளின் பற்றி சொன்னேன். எது தேவையோ அதை மட்டுமே வாங்க வேண்டும் என்ற புரிதல் அப்போ தான் வரும். இந்த மார்க்கெட் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் குறையும். உங்களுடைய சேவிங்ஸ் குறைஞ்சா இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சா growth குறையும். growth குறைஞ்சா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 044-4545-4545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன். Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A to B Veg Restaurant. Venue partner Holidays Inn.